Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு RRB டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து RRB சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 28 ஜூன் 2025ல ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நாளைக்கு டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 28 ஜூலை 2025 ஓட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? சோ நீங்க டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா கிரேட் 3 அப்ளை பண்றதுக்கு நீங்க 10th plus ITI முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 10th முடிச்சிட்டு ரயில்வேல நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கணும். டெக்னீஷியன் கிரேட் 1க்கு நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கணும். BSc பிசிக்ஸ், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்ல நீங்க இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட் இல்ல டிப்ளமோ முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து டெக்னீஷியன் கிரேட் 1க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, டெக்னீஷியன் கிரேட் 1க்கான இனிஷியல் பே வந்து இதுல சொல்லிருக்காங்க 29200. ஐ ஸ்டாண்டர்ட் வந்து B1 சொல்லிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 to 33 சொல்லிருக்காங்க. அதே மாதிரி SC STக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் 5 வருஷம் உண்டு. OBCக்கு 3 வருஷம் ரிலாக்சேஷன் வந்து கொடுப்பாங்க. நீங்க OBC இருந்தீங்கன்னா 18ல இருந்து 36 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். SC ST இருந்தீங்கன்னா 18ல இருந்து 38 வயசு வரைக்கும் டெக்னீஷியன் கிரேட் 1 எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா எல்லா RRBயும் சேர்த்து 183 வேகன்சி சொல்லிருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 3க்கு பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 30 வயசு சொல்லிருக்காங்க. OBCக்கு 3 வருஷம் ரிலாக்சேஷன், அப்ப 18ல இருந்து 33 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். SC STக்கு 5 வருஷம் ரிலாக்சேஷன், 18ல இருந்து 35 வயசு வரைக்கும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். 6055 வேகன்சி டோட்டலா பாத்தீங்கன்னா 6238 வேகன்சி வந்து டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகே, சோ நாளைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லா RRBயோட வெப்சைட்லயும், இப்ப சென்னை ஜோன் அப்படின்னா RRB சென்னையிலயும் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்துரும். பெங்களூரு அப்படின்னா அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கான லிங்க்கும் நாளைக்கு வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ நான் சொன்ன குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல ஷார்ட் நோட்டீஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ இது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் நோட்டீஸ். ஓகேவா? சோ நாளைக்கு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நோட்டிபிகேஷன் நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனும் நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ண ஸ்டூடெண்ட், அதே மாதிரி ITI படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு கிரேட் 3 வந்து ரொம்பவே நல்ல வாய்ப்பு. ஓகே, நீங்க 10th plus ITI முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிரேட் 3 எக்ஸாம் வந்து எழுதுங்க. அதே மாதிரி அப்ரண்டிஸ்ஷிப் பண்ண ஸ்டூடெண்ட்டும் கிரேட் 3க்கு அப்ளை பண்ணுங்க. கிரேட் 1க்கு நான் ஆல்ரெடி வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கேன். சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல BSCயோ இல்ல BEயோ இல்லனா நீங்க வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிரேட் 1 வந்து எழுதலாம். ஓகே, சோ இதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இன்னைக்கு RRB டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம SSCயோட CGL, CHSL, MTSக்கான நியூ பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ரயில்வேல இருந்து SSCல இருந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி 1 by 1 நோட்டிபிகேஷன்ஸ் வருதோ அதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ நான் எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் இந்த நியூ பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்டர்டேவே இந்த ஆஃபர் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ டெக்னீஷியன் கிரேட் 1க்கான ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து இன்னையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான எல்லாமே கையில கொடுத்துருவோம். கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில கொடுத்துட்டு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஓகே, சோ டெக்னீஷியன் கிரேட் 1க்கு மட்டும் இல்ல கிரேட் 3க்கும் இன்னைக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். SSCயோட CGLக்கான 80 டேஸ்க்கான பேட்ச், SSC CHSL MTSக்கான பேட்ச், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம ஸ்டார்ட் பண்ண நியூ பேட்ச். ஆல்ரெடி எஸ்டர்டேவே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா எல்லா வெப்சைட்லயுமே RRB டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 கான நோட்டிபிகேஷன்ஸும் சரி அப்ளிகேஷன் ஃபார்மும் சரி ஓபன் ஆகிரும். அதே மாதிரி எஸ்டர்டே நைட் பாத்தீங்கன்னா SSC MTSக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த நோட்டிபிகேஷன் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோவை பாத்துருங்க. ஓகே, அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிராதீங்க. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்
படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் இந்த நியூ பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வாய்ப்பும் சரி வயசும் சரி போனால் திரும்ப கிடைக்காது. ஸோ வயசு இருக்கும்போதே வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இதே மாதிரி ரயில்வேல எவ்ரி இயர் வந்து இனி நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு NTPCக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அகைன் ஒரு குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்பனாலுமே டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்பனாலுமே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அண்டர் கிராஜுவேட்டுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்பவுமே படிச்சு ரெடியா இருந்துக்கோங்க. சிலபஸ் முடிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க. வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். சப்போஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.